ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி டெரல் கஃபே சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி இன்னும் வந்து ஓட்டர் ஐடி வராமல் இருந்திருக்கலாம். இல்லை தொலைஞ்சு போன ஓட்டர் ஐடி வந்து எப்படி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி புது ஓட்டர் ஐடி கார்டு வித்தின் ஒரு 1 வீக்குள்ள வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான வீடியோ. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வர்றதுனால இப்போ இந்த ஓட்டர் ஐடி சம்மந்தமான எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கரெக்டாக நடக்குது. புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை தொலைஞ்சு போன ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய என்கிட்ட இது பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடி தான் இருக்குது, அது வந்து கலராக மாற்றணும் அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் இந்த டைத்தில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே நம்மளுடைய வீடு அட்ரஸ் வந்துடும். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் எங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஓட்டர் ஐடி சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, NVST.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து போயிட்டு சர்ச் பண்ணணும். அப்ளை பண்ணுறது புதுசாக அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே போட்டேன். அதாவது எப்படி ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ண ஓட்டர் ஐடி எப்படி வாங்குறது, கரெக்ஷன் இருந்தால் எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டேன். அந்த வீடியோக்கு லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய சேனலை கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டவுட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து இந்த புதுசாக ஓட்டர் போர்ட்டல் பீட்டான்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்டேட்டு. இதில் தான் நம்ம வந்து இப்போ தொலைஞ்சு போன ஓட்டர் ஐடியோ இல்லை அப்ளை பண்ணி வச்சிருந்த ஓட்டர் ஐடி நான் வரலைன்னா கூட இதெல்லாம் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பீட்டா வந்து இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணணும். நம்மளுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்காது. அதனால உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் பீட்டா வெர்ஷனில். இதெல்லாம் புதுசில் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது புதுசாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னா இந்த நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து கிளிக் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் நேம் கரெக்ஷன், ஃபோட்டோ மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் கரெக்ஷன் ஆகுனா இந்த கரெக்ஷன் ஏன் ஓட்டர் ஐடி கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லொக்கேஷன் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து சட்டமன்ற கோவிலாக மாற்றுவாங்க. அது வந்து இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐடி ஓட்டர் ஐடிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது தொலைஞ்சு போன ஓட்டர் ஐடியா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஓட்டர் ஐடி வந்து ஒரு 2 இயர்க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன், பட் இன்னும் வந்து ஓட்டர் ஐடி கார்டு எனக்கு வீட்டுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இதை கொடுத்து நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிலிட்டேஷன், அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு தாத்தா பாட்டிலாம் இறந்துருப்பாங்க, அவங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டெலிட்டேஷனாக ஓட்டர் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடத்துல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு கேட்டிருக்காங்க. சில பேர்லாம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி இன்னும் வந்து கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓட்டர் ஐடி கார்டு நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆயிருக்காது. அப்படிங்கிறவங்க வந்து ஓட்டர் ஐடி ஐ டோன்ட் ஹேவ் ஓட்டர் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, பட் ஓட்டர் ஐடி இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து ஃபிட்ச் டீட்டெயில்ஸ்ங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களோட பேர், உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே, ஹைட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து சாரி எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே கண்டினியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஓட்டர் ஐடிக்கான லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எதுக்காக வந்து வேறு ஓட்டர் ஐடி, அதாவது டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி எதுக்காக வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ரீசனோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மிஸ்ஸிங் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, உங்களுடைய ரீசனை நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து குடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து ஐ வில் கலெக்ட் வோட்டர் ஐடி ஃப்ரம் பிஆர்சி ஆர் ஸ்லாஷ் சிஎஸ்சி. அதாவது டைரக்டா சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஓகேனா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ விஸ் ரிசீவ்டு மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட். அதாவது உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 30 ருபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஆஃப்லைன்ல வந்து 30 ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐ வில் கலெக்ட் ஓட்டர் ஐடி ஃப்ரம் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎல்ஓ மீன்ஸ் வந்து உங்களுடைய கிராமம், அதாவது பிஏஓ இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஓட்டர் ஐடி சம்மந்தமா. இந்த இந்த ரிக்வெஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து போகும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்க வீட்டு தேடி வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து எந்த ஒரு பே வந்து பண்ண தேவை கிடையாது. உங்களுடைய வீட்டு அட்ரஸ் மட்டும் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் 30 ருபீஸ். இப்போ நான் வந்து எனக்கு வீட்டு அட்ரஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி சேவ் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் பேமெண்ட் இருக்கும். அதாவது ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அதாவது 25 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க கேஷ். இதை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் பிடிஎஃப் ஃபைல. இதை நீங்க வந்து அப்படியே இந்த இடத்துல சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மை வந்து அப்படியே ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட்டை எடுத்து தாலுகா ஆஃபீஸ் பக்கத்துல, தாலுகா ஆஃபீஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இசேவை மையம் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய இந்த ஸ்லிப்பை நீங்க போய் காமிச்சீங்கன்னா 30 ருபீஸோ இல்லை 25 ருபீஸோ கேட்பாங்க. அந்த அமௌண்ட் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கான அந்த ஓட்டர் ஐடி வந்து பிரிண்ட் பண்ணி உடனே அந்த பிவிசி கார்டில் கொடுத்துருவாங்க. இப்போ உள்ள அப்டேட் இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஓட்டர் ஐடி சம்பந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நம்மளுடைய வீடியோஸ்ல ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். உடனே ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல ஒரு 19 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய நன்றி, வணக்கம்.